வாயிலைச் சேர்ந்த பிரீத்தி என்பவர் கிளச்சர் மரபணு நோயால் பாதிக்கப்பட்டு பல ஆண்டுகளாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ஒரு செரன்சி வயலின் விலை சுமார் ரூபாய் 1 லட்சம் என்றும் இதுவரை 75 வயல்கள் மொத்தம் 225 முறை 4 சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. விவரங்களை செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம். பார்த்திபன், கூடுதல் விவரம். காயத்ரி, தற்போது சென்னை திருமுல்லாவாயில் பகுதியைச் சேர்ந்த 26 வயது இளம்பெண் பிரீத்தி. இந்த இளம் பெண்ணுக்கு ஒரு அரிய வகை மரபணு நோயால் பாதிக்கப்பட்டு பல ஆண்டுகளாக அந்த உயிர்காக்கும் சிகிச்சை பெற்று வந்த நிலையில தற்போது அந்த சிகிச்சை திடீரென நிறுத்தப்பட்டு இருப்பதாக அந்த பாதிக்கப்பட்டவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில திருமுல்லாவாயில் பகுதியில இவங்க வசித்து வராங்க. இந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிறுமியினுடைய தகப்பனார் சங்கர் மாற்றுத்திறனாளி எனவும், லல்லி அவரது தாயார் கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் இந்த கிளச்சர் நோயா இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 2020 முதல் தமிழ்நாடு அரசின் முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழே வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் இந்த சிரமிக் என்ற இந்த உயிர்காக்கும் மருந்து சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில 15 நாட்களுக்கு ஒரு முறை இந்த ஐவி சிகிச்சை மூலம் வழங்கப்பட்டு வந்ததாக குடும்பத்தினர் தெரிவித்திருக்கிறாங்க. ஆனால் இந்த தற்போது இந்த ஒரு ஊசி சுமார் 1 லட்சம் என்று சொல்லப்படுகிறது. இதுவரை இவர்கள் 75 வயதாக மொத்தம் 225 முறை இந்த ஐவி சிகிச்சை அளிக்கப்பட்டு அது மூலமாக இந்த மருந்து அவர்கள் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் தற்போது அந்த பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு மருந்து நிறுத்தி வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதாவது ஒரு 10 மாத காலமாக மருந்து நிறுத்தி வைக்கப்பட்டாலும் தொடர்ந்து ஒரு 6 மாதம் ஒரு முறை அல்லது 3 மாதம் ஒரு முறை மருந்து கொடுப்பார்கள் என்று பாதிக்கப்பட்டவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஆனால் தற்போது தமிழ்நாடு சுகாதாரத்துறை திட்ட இயக்குனர் அலுவலகத்தில் இருந்து அனுப்பப்பட்டதாக கூறப்படும் அந்த அதிகாரப்பூர்வ கடிதத்தில் ஒரு நிதி பற்றாக்குறை காரணமாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில மருந்தை வழங்க முடியாத நிலை இருப்பதாகவும், எனவே இந்த மருந்தை தற்பொழுது இந்த சிறுமிக்கு வழங்க இயலாது என்று அந்த அதிகாரப்பூர்வ கடிதத்தில் கொடுக்கப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் கடந்த ஆட்சியில இவர்களுக்கு இந்த மருந்து வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. 1 லட்சம் ரூபாய் அந்த ஒரு ஊசி என்றால், அப்படி என்றால் அவர்கள் கிட்டத்தட்ட 75 வயதாக மொத்தம் 225 முறை இந்த ஐவி சிகிச்சை மூலம் இவர்களுக்கு இந்த பெண்ணுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியான தற்போது ஏன் இதை நிறுத்தி வைப்பதாக தெரிவித்திருக்கிறார் என்பது பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே நம்ம சொன்னது போல அரசு மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழே இதுவரை வழங்கப்பட்ட உயிர்காக்கும் சிகிச்சை தற்போது சுகாதாரத்துறை மற்றும் முதலமைச்சர் நேரடியாக இது தர முடியாது என்று சொல்வதாகவும், இதனால் முதலமைச்சர் நேரடியாக இதில் தலையிட்டு இந்த சிறுமிக்கு உரிய சிகிச்சை அளிப்பதற்கு அந்த வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு அந்த வர வைக்கக்கூடிய அந்த மருந்தை வர வைத்து இவர்கள் கொடுக்கும்படி இவர்கள் கண்ணீர் மல்க தற்போது கோரிக்கை வைத்திருக்கிறாங்க. குறிப்பாக அந்த ஏற்கனவே நம்ம சொன்னது போலவே அந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழே இவர்களுக்கு கொடுக்க முடிய இயலாது என்ற ஒரு வார்த்தை அதுல பதிவு செய்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த கடிதத்தில் அவர்கள் குறிப்பிட்டிருப்பது குறிப்பாக மனுதார கோரியுள்ள இந்த சிகிச்சையானது முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட சிகிச்சை இல்லை என்பதால் திட்டத்தின் கீழ் மருந்தினை வழங்க இயலாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பதாக பார்த்தோம் என்றால் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில ஐவி மூலமாக செலுத்தப்பட்டு வந்ததாகவும், தற்போது அதற்கான தொகை இல்லை என மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. அப்படி என்றால் நிதி பற்றாக்குறையால் தான் இந்த தற்போது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பெண்ணுக்கு அந்த ஊசியை போட முடியாத ஒரு சூழல் இருப்பதா என்ற ஒரு கேள்விக்குறி இருந்திருக்கிறது. எனவே தமிழக அரசு மருத்துவத்துறை கவனத்தில் வைத்து தற்பொழுது இங்க அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கூடிய இந்த ஊசியை அவர் கொடுத்து அந்த உயிரை காக்க வேண்டும் என்பதை போராட வைக்கக்கூடிய அந்த சிறுமியும் பார்க்க முடிகிறது, அவரது தாயாரையும் பார்க்க முடிகிறது. எனவே இது உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு விரிவான விசாரணை முறையில இவர்களுக்கு உரிய தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்டவர் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக பார்க்கப்படுகிறது. பார்த்திபன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. என் மகளுக்கு மரபு சம்மந்தப்பட்ட நோய் இருக்குது. இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் இந்த செர்சேம்ன்ற மருந்து போடுறது தான். நாங்கள் என் தலைமைச் செயலகத்தில் போயிட்டு பிஏவை பார்த்து கேட்டுட்டு நாங்கள் இதே மாதிரி தான் ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரியில் ஐவி மூலமாக இந்த மருந்து நாங்கள் போட்டுட்ருந்தோம் இந்த பிள்ளைங்களுக்கு. இப்போ இந்த மருந்து நான் வேணும்ன்ட்டு இந்த கொடுத்துட்டு வந்தேன் இந்த லெட்டரை எழுதி. அவங்க என்ன பண்ணாங்க, எனக்கே அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஐவி மூலமா நீங்கள் ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரியில் போட்டீங்க, இந்த மருந்து உங்களுக்கு காப்பீட்டு திட்டத்துக்குள்ளே அடங்காதுன்னு கொடுக்குறாங்க.
நான் என்ன பண்ணுறது, இந்த குழந்தைய வச்சு நான் என்ன பண்ண முடியும்? எங்கள் வீட்டுக்காருக்கும் மாற்றுத்திறனாளி, அவராலையும் எந்த இதுவும் செய்ய முடியாது. நான் தான் இப்போ வேலைக்கெலாம் போய் நான் என் குடும்பத்தை காப்பாற்றுறேன். இதை மட்டும் தான் என்னால் பண்ண முடியும். இந்த மருந்து வர வைக்கிற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை.